கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவச்சனங்களே, இந்த வேளையில இந்த புதிய மாதத்திலே அதிகாலை வேளையில உங்களை நான் பார்ப்பதிலே இந்த யூடியூப் சேனல் வழியா உங்களை பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை கடந்த மாதம் முழுவதும் கனிமணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தையும் கர்த்தர் காண நமக்கு கிருபை தந்திருக்கிறார். என்றால் அவருடைய கிருபை என்றும் உள்ளது. என்றால் அவர் நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 1ஆம் தேதியில அவருடைய சமூகத்திலே என்னோட யூடியூப் சேனலில் இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் உங்க வீட்டில் இருந்து இந்த கால வேளையில தேவ பயபக்தியோடு கூட நாம் ஆராதிப்போம். இந்த வாக்குத்தத்த ஆராதனை தேவன் நம்முடைய வாக்கு இந்த மாதம் வாக்குத்தத்த தந்து நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் ஆவியானவர் நீர் தொடர்ந்து எங்களை நடத்தும். பலமான கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னோடு இணைந்திருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இந்த மாதம் மாற்றி தருவீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் சுகத்தோடும் பலத்தோடும் எங்களை நடத்தினீர். இந்த மாதமும் தேவன் அதை காட்டிலும் மேலான் கிருபையோடு கூட எங்களை முடிசூட்டி எங்களை நடத்த போகிற எல்லா கிருபைகளுக்காகவும் நன்றி. பலமான கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன், பெருமையாக்குகிறேன். ஆசீர்வதி இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாய் ஆண்டவரும் ரட்சகருமாகிய ஈடு இணை இல்லா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையில கூட நம்ம ஒரு பாடலை பாடி தேவனுடைய சமூகத்தில் ஆராதிப்போம். இருக்கிற எல்லாரும் இந்த இடத்துல தேவனுடைய சமூகத்தை உயர்த்தி ஆராதிப்போம். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா சந்தோஷமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா சந்தோஷமே. தேவனை நோக்கி பார்த்து சொல்லுவோம், இந்த மாதம் முழுவதும் நீங்க தான் என்ன நடத்த போகிறீங்கப்பா. உன்னதமானுடைய நிழலில் தங்குகிற தேவனுடைய சர்வ வல்லமையுடைய நிழலில் தங்குகிற தேவன் நம்மை நடத்த போகிறார். உன்னத மறைவி வல்லவ நிழலில் இன்றும் தங்குவே, உன்னத மறைவி வல்லவ நிழலில் இன்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே, தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா சந்தோஷமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா சந்தோஷமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூரங்கள் எனக்குண்டே, வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூரங்கள் எனக்குண்டே. பாதம் கள்ளி போதாமல் காத்து கரங்களை ஏந்துவார், பாதம் கள்ளி போதாமல் காத்து கரங்களை ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா சந்தோஷமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே
வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா சந்தோஷமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா சந்தோஷமே. இரவினில் பயங்கர பகலில் நம்பு எதற்கும் பயமில்லை. இரவினில் பயங்கர பகலில் நம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா சந்தோஷமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா சந்தோஷமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா சந்தோஷமே. இன்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்னோடு இருக்கிற எல்லாரும் இணைந்து இன்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆமென். அல்லேலூயா சந்தோஷமே, அல்லேலூயா உற்சாகமே, அல்லேலூயா சமாதானம், அல்லேலூயா 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 சந்தோஷமே, அல்லேலூயா ஆனந்தமே. எல்லாரும் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு கண்களை மூடி அம்மா இந்த கால வேளையில் அந்த சமூகத்தில் கூடி ஆராதிக்க என் தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறீங்க அம்மா. கடந்த மாதம் முழுவதும் தேவன் எங்களை விடுதலையோடு கூட பாதுகாத்து இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே இந்த மே மாதம் 1ஆம் தேதி இந்த சமூகத்தில் ஆராதிக்க என் தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறீரே. அதற்காக நன்றி 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 ஆண்டவரே. கொடான கொடி நன்றி எடுக்கிறோம் என் தேவன். அழான கொடி நன்றி அப்பா. இந்த பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிற எல்லாரும் இணைந்து இந்த காலங்களில் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அதிகாலையில தேடுகிற வண்ணமா முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு கூட அவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம். அப்பா உங்க பிரசன்னத்தை எனக்குள்ள ஊற்றுங்க ஆண்டவரே, உங்க மகிமை எனக்குள்ள ஊற்றுங்க அப்பா. இந்த மாதம் நீங்க தரப்போகிற வார்த்தையை நம்பி விசுவாசத்தோடு காத்திருக்கிறோமே. என் தேவ பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் எங்களை இந்த மாதம் நடத்த போகிற எல்லா கிருபைகளுக்காக எல்லா இரக்கங்களுக்காக நன்றி 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 ஆண்டவரே. இன்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். இன்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா சந்தோஷமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா சந்தோஷமே, அல்லேலூயா ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. எல்லாரும் சொல்லுவோம். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா சந்தோஷமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா சந்தோஷமே. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. எல்லாரும் ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும்
பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து தலையை உயர்த்துவார். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, சந்தோஷமே, ஆவே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, சந்தோஷமே, என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்னோடு இணைந்திருக்கிற எல்லாரும் தேவனை நோக்கி முழு உள்ளத்தோடு கூட சொல்லுவாப்பா, நாங்கள் உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற ஆண்டவரே, மகிமை ராஜா மகிமையோடு கூட இணைபடும்படியா இந்த அதிகால வேளையில அப்பா இந்த புதிய மாதத்தை பார்க்க எனக்கு கிருபை தந்திருக்கிறீங்க. அப்பா எங்க சபை மக்களுக்கு கிருபை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க நல்லவரப்பா, நீங்க வல்லவர்ப்பா. நீங்க இன்னும் எங்களை நேசிக்கிறபடினால ஆண்டவரே எங்கள் ஆயுசு நாட்களை கூட்டி தந்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. எரேமியா ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் கண்ணீரோடு கூட ஜெபிக்கும்படியாக எங்கள் வேதனைகள் எல்லாம் அறிந்திருக்கிறீங்க. எசேக்கியா ஜெபித்தார் அல்லவா, அவன் விண்ணப்பங்களை கேட்டு ஆயுசு நாட்களை கூட்டி தந்தீங்க ஆண்டவரே. இன்னைக்கு எங்களை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு கூட்டி தந்திருக்கிறீங்க. 4ஆம் மாதம் கர்த்தர் விசேஷமாய் பாதுகாத்தீங்க. சங்கீதம் 46:1 கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணினீரே. அனுகூலமான ஆபத்து நாட்களில் அனுகூலமான உனக்கு துணையுமானவர் என்று சொன்னீங்க. அப்பா கர்த்தர் இந்த 5ஆம் மாதத்தில் நீங்க தரப்போகிற வார்த்தையை நம்பி இருக்கிறோம். அந்த வார்த்தை எங்க குடும்பத்தில், எங்கள் ஊழியங்களில், எங்கள் தேசங்களில் கிரியை செய்யும்படியா விசுவாசத்தோடு கூட காத்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, நீங்க அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறீங்களே, நீங்க நன்மை செய்ய வல்லவரா இருக்கிறீங்களா அப்பா. எங்கள் குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து இந்த மாதம் கர்த்தர் நீங்க செய்ய போகிற காரியம் ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம். எங்கள் இருதயத்தை உங்க சமூகத்துல ஊற்றுகிற ஆண்டவரே, அப்பா நீங்க மாத்திரம் எங்களுக்கு அடைக்கல ஆண்டவரே, வேற யாரும் எங்களுக்கு அடைக்கல இல்ல. நாங்க உண்மை மாத்திரம் தான் நம்பி இருக்கிறோம். உங்க பிரசனத்தை கர்த்தர் எங்கள் மாத்திர ஊற்றும்படியாய் ஆவியானவரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான வேளையில் அப்பா, அதிகாலை வேளையில் அப்பா, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்னீங்களே. இந்த முதல் நாட்களில முதல் தேதியில ஆண்டவரே உம் சமூகத்துல துவங்கும்படியான கிருபையை தந்திருக்கிறீங்க. முதல் காரியம் துவக்கத்தை உமது சமூகத்திலிருந்து ஆரம்பிக்கும் போது ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஆண்டவரே சம்பூர்ணமாய் ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவரே நன்மையினாலும் முடிசூட்டி எங்களை நடத்த போகிறீங்க என்ற விசுவாசத்தோடு கூட அப்பா இந்த துவக்கத்தை ஆரம்பிக்கிறோம். ஆவியானவரே நீங்க எங்களுக்கு முடித்து தாரும். சம்பூர்ணமாய் எங்கள் ஓட்டத்தை ஓட கர்த்தர் கிருபை தாங்க அப்பா. ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்கள் மேல் வைத்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக, எல்லா இரக்கங்களுக்காக, எல்லா தயவுகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம் பலமான கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். ஆசீர்வதியும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவச்சனமே, இந்த 5வது மாதத்திலே முதல் தேதியிலே நான் உங்களை இந்த யூடியூப் சேனல் வழியாய் பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய நீ இயேசு கிறிஸ்துவின் இணையில்லா நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த 5வது மாதத்திலே தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், நாம் வாசிப்போம் சங்கீத புஸ்தகம் 62ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் இங்கே சொல்லுகிற வார்த்தை, இந்த வசனங்களிலே நாம் 3 விதமான காரியத்தை குறித்து பார்க்க முடியும். முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால் நம்புங்கள். இரண்டாவது அவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றிடுங்கள். மூன்றாவது அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே இணைந்திருக்கிற அன்பான கிறிஸ்துவ தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் நான் இந்த வார்த்தையின்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். என் தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலே தேவன் சொல்லுகிறார், ஜனங்களே எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் அவரை நாம் நம்ப வேண்டும். இன்றைக்கு வேதத்திலே நாம் அநேகரை குறித்து இந்த நம்பின மனிதர்களை நாம் பார்க்க முடியும்.
அவர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. அவரை நாம் உண்மையாய் நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லா இக்கட்டிலும், எல்லா சூழலிலும், எல்லா நிலைகளிலும் கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம சொல்லுகிற தேவன் நமக்கு இன்னைக்கு அடைக்கலமா இருக்கிறபடினால தான் இந்த 5வது மாதம் 1 தேதியில இந்த யூடியூப் சேனல் வழியாய் நாம் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு இந்த சாக்கியம் இல்லை. அநேகர் இன்றைக்கு வியாதியினாலும் பலவீனத்தினாலும் இன்றைக்கு மரண சத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறது. அநேக குடும்பங்களில் இன்னைக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. எப்படிலாம் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ செய்ய வேண்டிய காரியம் 3. 1, அவரை உறுதியாய் நம்ப வேண்டும். இன்னொன்று, அவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்ற வேண்டும். 3வது, அவரே நமக்கு அடைக்கலமானவராய் இருக்கிறார் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் போது தேவன் சொல்லுகிறார், நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேளையிலே நாம் கூடுதலாய் வேதத்தை தியானிக்கும் போது யோபு தாசன், அருமையான யோபு, நாம் வேதத்துல 13வது அதிகாரத்துல 15ஆம் வசனம் சொல்லுகிற 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க தெளிவாய் சொல்ல முடியும். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் வழியை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் என்றான். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது பாருங்க, அருமையான தாசனாகிய யோபு, இவன் தேவனுடைய பார்வைக்கு நல்ல ஒரு மனிதன், உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்பை விட்டு விலகி ஓடின ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு அநேகருக்கு பயம். இன்றைக்கு இந்த கொள்ளை நோய் இன்றைக்கு தேசம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. ஆனாலும் தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆமென், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, யோபு அழகாய் சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். இந்த நம்பிக்கையை தான் கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை நம்பு. யோபு அவரை நம்பினான். ஆஸ்தி இழந்து போனான், அந்தஸ்து இழந்து போனான். பாருங்க, மகன் பிள்ளைகள் மறைத்து போனார்கள். அவருடைய கன்று மாட்டு தொழு ஆடுகள் மந்தைகள் எல்லாம் இழந்து போன நிலையிலும் கூட அவன் சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். ஆமென், அல்லேலூயா. இந்த விசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அதிகமாய் வேறொன்று காணப்படணுங்க. அதே போலதான் தாவீது, இன்றைக்கு தாவீதும் தேவனுடைய சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு தான் அங்க இருந்தான். அவர் பாருங்க, இந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு என் தேவன் எனக்கு பலன் தருவார். இன்றைக்கு நாம அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறோம். அதனாலதான் சொல்றாரு, என் ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். ஆமென். அவரை நம்புகிற ஜனங்கள் அவருடைய சமூகத்திலே இருதயத்தை ஊற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய இருதயத்தை ஊற்றும் போது அவர் அந்த ஜனத்துக்கு அடைக்கலமானவராக இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் நம்ம நம்புறோம், எனக்கு எங்க கிடைக்கும் பலன், எனக்கு எங்க உதவி கிடைக்கும், என் நிலைமை எப்படி மாறும், இன்னைக்கு எப்போ அரசாங்கம் இந்த நிலையை மாற்றுவாங்கன்னு தெரியலையே என்ற குழப்பத்துல இருக்கிறவங்களை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, நீ அரசாங்கத்தை நம்ப வேணாம், நீ மனுஷனை நம்ப வேணாம். ஏனென்றால் சொல்றாரு, தேவன் மேல் நம்பிக்கை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னான். அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களை தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஜனங்கள் தான். அதான் சொல்றான் பாருங்க, இந்த யோபு அவர் மேல நம்பிக்கையா இருந்தால்தான் சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் எப்படி இருப்பேன், விசுவாசமா இருப்பேன். ஆமென், அல்லேலூயா. நம்பிக்கையா இருப்பேன், நான் தேவனை சார்ந்து வாழ்வேன். நான் எதை இழந்தாலும், என் பணத்தை இழந்தாலும், பொருளை இழந்தாலும், ஆஸ்தி இழந்தாலும், என்னுடைய ஆடு மாடு ஒட்டகம் எதை இழந்தாலும், என் தொழுவத்தில் எவைகள், என் பிள்ளைகள், எனக்கு மனைவி யாரை இழந்தாலும் சரிங்க, அவன் சொல்றான், நான் நம்பிக்கையா இருப்பேன். அவரை மாத்திரம் நம்புங்க, அவர் உறுதியா பற்றி கொள்வோம். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா. இன்னும் கூடுதலாய் அழகாய் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும் போது சங்கீதத்தில் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மேல எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொன்னா இங்க தெளிவாய் சொல்கிறது பாருங்க. அழகா சொல்லப்படும், வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை என்ன பண்ணுவாரோ வாய்க்க பண்ணுவார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமே, தாவீதுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னா, அவர் வழியை நீ அவருக்கு ஒப்புவிக்கும் போது அவர் என்ன பண்றாரா, உன் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிற தேவன். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு யோபுடைய விசுவாசம் எப்படி இருந்ததுன்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன்றான். இங்க தாவீது எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க, என் வழியை நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், என் காரியத்தை அவர் வாய்க்க பண்ற வரைக்கும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆமென், அல்லேலூயா. இந்த விசுவாசம் தான் இன்றைக்கு நம்முடைய இந்த காலகட்டத்திலே அந்த விசுவாசம்
நமக்கு வேணும் பிரியமானவர்களே. இன்னைக்கு யாராவது ஒரு காரியத்தை நமக்கு உதவி செய்வாங்களா என்று நாம நம்பி இருக்கிறோம். அந்த நம்பிக்கை அல்ல, தேவன் அதை விரும்பவில்லைங்க. இன்னைக்கு கர்த்தர் விரும்புகிற நம்பிக்கை என்னவென்று சொன்னால், உன் இருதயத்தை கர்த்தர் பார்க்க. உன் இருதயம் இன்னைக்கு நம்புகிறவர்களா இருக்கணும். நான் நம்புவேன், என் நாட்கள் முடியும் வரைக்கும் உண்மைதான் நம்புவாண்டுவேன். ஏன்னா அதனால தான் யோபின் முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை கர்த்தர் அதிகளவாய் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்ல முடியும். அவன் நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னா, என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறார், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவன் என் வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது என்கிற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதியோடு கூட அவரை சார்ந்திருப்போம். தேவன் நம்மை அவருக்கு பிரியமான பாத்திரமாய் மகிமையாய் நம்மை உயர்த்துவதிலே தேவன் பிரியப்படுவார். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது காரியம், உன் இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்ற வேண்டும். அதே நம் வாக்குத்தத்தத்தை வாசிக்கும் போது அங்கே தெளிவாய் பார்க்க முடியும். அங்க பாருங்க, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிடுங்கள். ஆமென், அல்லேலூயா. உங்கள் இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றுனுங்க. இன்னைக்கு நாம கர்த்தருடைய சமூகத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆராதிக்கிற யூடியூப் சேனல் வழியாக தேவனை ஆராதிக்க தேவன் கிருபை தந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த காலத்துல அரசாங்கமே நமக்கு நல்ல தேவனை துதிப்பதற்கும் காத்திருந்த ஒரு சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிப்பதற்கும் ஒரு நேரத்தையும் ஒரு தருணத்தையும் வாய்க்க பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு அதுதான் சொல்லப்படுகிற 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமாய் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்ததியில என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்றான். ஆமென், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது காரியம், இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றினார். நான் பார்க்கிறோம் சங்கீதம் புத்தகத்துல நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே தெளிவாய் சொல்ல முடியும். அங்கே ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தங்களில் 3 விதமான காரியத்தை நமக்கு இந்த மாதம் நமக்கு போதிக்க விரும்புகிறார். என்னவென்று சொன்னால், முதலாவது ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவருடைய பாருங்க, நம்புங்கள், அவருடைய சமூகத்தை உங்கள் இருதயத்தை ஊற்றிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். இப்ப இரண்டாவது காரியம் பார்க்கிறோம், இருதயத்தை சமூகத்தில் ஊற்ற வேண்டும். அவருடைய இருதயத்தில் ஊற்றின ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. இங்கே பார்க்கிறோம், பாருங்க, இங்கே அன்னாள் என்ற ஒரு ஸ்திரீ உண்டு. அதற்கு 1 சாமுவேல் 1:15 பார்க்கும்போது அங்கு தெளிவாய் சொல்லப்படுகிறது, அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படியல்ல என் ஆண்டவரே, நான் மனக்லேசமுள்ள ஒரு ஸ்திரீயாய், நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருதயத்தை ஊற்றுகிறவர்களா இருக்கணும் பிரியமானவர்களே. இன்றைக்கு நம்ப வேண்டும். முதலாவது யோபுவை போல உறுதியாய் நாம் நம்ப வேண்டும். நான் தேவன் யோபு சொல்ற, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். பாருங்க, தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறார், ஆனால் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. இதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்பணும், ஒரு உறுதி மாத்திரம். உறுதியாய் ஒரு மனுஷன் வாழ்வான் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பான் என்று சொன்னால், அவனால மாத்திரம் தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் பிரசங்கிக்க முடியும். தாவீது சொல்லலையா, என் வழியை கர்த்தருக்கு நான் ஒப்புவித்துட்டு அவர் மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன், என் காரியம் அவர் வாய்க்க பண்ணுவார் என்று விசுவாசம். இன்றைக்கு இந்த அண்ணால பாருங்க, இருதயத்தை கர்த்தருடைய சன்னதியில ஊற்றிட்டேன், என் விண்ணப்பத்திற்கு அவர் பதில் தருவார் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நான் வாழ்வோம் என்று சொன்னால்தான் கர்த்தர் நம்மை அவருக்கு பிரியமான பாத்திரமாய் மாற்ற முடியுங்க. அதனால வேதத்துல கூட இன்னொரு கூடுதலாக ஒரு காரியத்தை வாசி நான் 3வது காரியத்துக்கு நான் கடந்து போக விரும்புகிறேன். சங்கீதம் 42ல சொல்லப்படுகிற 42ல 1 சொல்கிறது, மானானது நீரோடையில வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மா உம்மை நோக்கி கதறுகிறது என்று தாவீது எவ்வளவு அழகா சொல்றதை நான் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்முடைய வாஞ்சையும் நம்முடைய தாகம் தேவனுடைய சந்ததியாய் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அவருடைய சமூகமாய் இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்துல நம்ம இருதயம் எப்படி இருக்க வேண்டும் சார்? மானானது நீரோடையில் வாஞ்சித்து கதறுகிறது போல என் தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி அழகா சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறாங்க. நீங்க அப்படிப்பட்ட நாட்களை கர்த்தர் இன்றைக்கு நம்மை ரட்சிக்கவும் நம்மை தேடவும் தேவன் நம்மை ஆத்துமாக்களை நம்மை ஊற்ற வல்லவரா இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அவருடைய சமூகத்தை நாடுவதற்கு இன்னைக்கு கர்த்தர் நல்ல நேரத்தையும் காலத்தையும் தருணத்தையும் கர்த்தர் தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். அழகா அதுல 5ஆம் வசனம் சொல்லி 42:5 என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தேங்குகிறாய்,
தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் நமக்கு இன்னும் அவரை துதிப்போம். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் பாருங்க, யோர்தான் போல தேசத்துல ஏர்மோன் மலையிலும் சிறு மலைகளிலும் இருந்து நான் உம்மை நினைக்கிறேன் ஆண்டவரே சொல்றான். அப்ப எப்பொழுதும் தேவனை நாம் நினைத்து துதித்து அவர்களை உயர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அவர் நமக்கு அடைக்கலமானவராக இருக்கிறார். அதே வசனங்களை நம் வாக்குத்தத்தங்களில் சொல்லும் போது பாருங்க, ஜனங்களே இக்காலத்திலே அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமானவராக இருக்கிறார். அவர் அடைக்கலமானவர். எந்த சூழலிலும் நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால வசனம் சொல்லுகிறது, 6ஆம் வசனம் சொல்லுது, அவர் என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ அவர் அடைக்கலமானவர் என்று நாம் விசுவாசிக்கும் போது, நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது நாம் அசைக்கப்படுவதில்லை. ஏன் அழகா 7ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, என் ரட்சிப்பும் என் மகிமையும் என் தேவனிடத்தில் இருக்கிறது, என் பலனும் என் கண்மலையும் என் அடைக்கலமான என் தேவனுக்குள் இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இப்படி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட உறுதியோடு கூட இருப்போம் என்று சொன்னால் எதுவும் நம்மை அசைப்பதில்லை, எதுவும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. தேவன் தாமே இந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நாம எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி நாம் ஆராதிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, அப்பாவை சோதரிக்கிறோம். கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்க போகிறோம். கிருபை 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 அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இந்த வேளையில அப்பா, இந்த கால வேளையில நாங்கள் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம். உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம் சுவாமி. ஓ உங்க கிருபை எங்கள் மத்தியில ஊற்றுவீராக. என்னோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி முழு உள்ளத்தோடு கூட அவரை ஆராதிப்போமா. ஓ நன்றி 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 நன்றி. ஓ கிருபை உள்ள தெய்வமே, மக்கு நன்றி. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லை அப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லை அப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. நீங்களா ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்களா ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தை நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தை நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா.
ஏதாவது ஒரு அற்புதம் எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பங்களில், எங்க ஊழியங்களில, எங்க விசுவாச பிள்ளைகள் வாழ்க்கையில, எங்கள் தேசத்திலே கர்த்தர் செய்வீங்க என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து உம்மை நம்பி ஆண்டவரே எங்கள் இருதயத்தை உங்க சமூகத்துல ஊற்றி என் தேவன் மாத்திரம் எனக்கு அடைக்கலம் என்று விசுவாசித்து உறுதியோடு கூட உங்க சமூகத்திலே காத்திருக்கிறோம். நீங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த யூடியூப் சேனல் வழியா கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பீராக, நீர் பலப்படுத்துவீராக, சத்தியப்படுத்துவீராக. ஆசீர்வதியும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளில் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.